கோயம்புத்தூரில் ஒரு அது ஒரு தங்கச்சம்மா அவங்க ஃப்ரெண்டோட இருந்து பேசியிருக்காங்க. பேசியிருக்கிறதுல காம பிசாசுகள் ஒரு சில அது அது அதுபோல மனுஷ பிறவியாக பிறந்திருக்கு பார்ப்பாங்களா இல்லை ஒரு நல்ல தாய் வயிற்றில் தான் பிறந்திருக்காங்கன்னு தெரியல. அவனை உயிர் போகிற அளவுக்கு அந்த ஆம்பளை பையனை அடித்து தூக்கிட்டு அந்த தங்கச்சம்மாவை கொண்டு போய் கெடுத்துருக்கானுங்க, கெடுத்து சீரழிச்சிருக்காங்க. இது காவல்துறை ஐயா வந்து உடனே அது தக்க ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சி அவங்கள இது பண்ணிலாம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்து அது என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி பண்ணுதவங்களை கண்டிப்பாக அவங்களோட ஆணுறுப்பை அறுத்துடணும். அவங்க ஆணுறுப்பை அறுத்தாச்சுன்னா அடுத்து இந்த மாதிரி தப்பை எவன் பண்ண முடியான்னு தான் எனக்கு என் கருத்து. ஒருத்தனுக்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இனி ஒருத்தர் ஒரு பொம்பளையை தொடரணும்னா யோசனை பண்ணுவான், கண்டிப்பாக யோசனை பண்ணுவான். இது இப்படி ஒன்று தொட்டு சின்ன 1 வயசு பிள்ளையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 பேரை தூக்கிட்டு போய் இந்த அவங்க ஆணுறுப்பை அறுத்து விட்டாச்சுன்னா அடுத்து இந்த மாதிரி தப்பு நடக்காது. என் மனசில் பட்டது இது ரொம்ப இது எனக்கு அது இல்லை. நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுதவங்களாம் ஏன்னா உங்கள் வீட்டில் தாய் இல்லையா, உன்னை பெற்றவா தாய் தானே, உன் கூட பிறந்தவா அக்கா தங்கச்சி உன் கூட பிறந்தவா தானே, அதுவும் பொம்பளை தானே, ஏன் அதை விட்டு வைக்க? ஏன் கொடுமை? நான் தயவு செய்து நான் சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்க மக்கள்கிட்ட ஒப்படைங்க. இல்லைன்னா அவனோட ஆணுறுப்பு அடுத்து வேலை செய்யாத அளவுக்கு பண்ணி விடுங்க. ஆமாம், அப்போ தான் இனி வந்து இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. இது அது அது எதுவோ சொல்லுவாங்களுக்கு பேர், அந்த மாதிரி ஒரு இதை சட்டத்தை ஏற்றணும். இந்த மாதிரி தப்பு பண்ணானா அவனோட ஆணுறுப்பு அறுக்கப்படும், அவனோட ஆணுறுப்பு வேலை செய்யாத அளவுக்கு துண்டிக்கப்படும் சொல்லி ஒரு சட்டத்தை போடணும். போட்டால் தான் இவனோட அடங்குவான். இந்த வெளிநாட்டில் ஏதோ ஒரு வெளிநாட்டிலலாம் அவன் நிற்க வச்சு அவன் ஆணுறுப்பு அறுப்பாங்க நம்மளா பெண்களை தப்பு பண்ணோம்னா. அதே மாதிரி நம்ம நாட்டில் பண்ணணும். பண்ணால் தான் இவன் திருந்துவான். பயம் இருக்கிறது அவங்க மனசில் இருக்கும். ஆமாம், என் கருத்து தான்.